அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். கோயம்புத்தூரில் உள்ள சூலூர் வைத்தியநாத சுவாமி கோவில், தையல் நாயகி தாயார் சமேத வைத்தியநாத சுவாமி கோவில், அங்கே வளர்பிறை பிரதோஷம் அன்னதானம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நடைபெற உள்ளது. கோயில் வளாகத்துக்குள்ளே. அதற்கான தொடர்பு எண் 82 20 69 14 27 8220691427. திருமதி சௌமியா அவங்களுடைய ஜிபே ஃபோன் நம்பர் வந்து 8072116336 80 72 11 63 36. தியாக சௌந்தரி பத்ரகாளி அம்மன், இது கன்னியாகுமரியில் இருக்குது. 24வது சக்தி பீடம். இந்த கோவிலில் 27 பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். அது இந்த மாதம் 27/8/2026 சன்னதி தெரு கோயிலுக்கு வெளியில் சாயந்தரம் 6 மணிக்கு இது திரு முத்தமிழ் செல்வன் அவர்கள் தலைமையில் பண்ணுறோம். அதுக்கான தொடர்பு எண் 9435334442 9443533442. திருப்பரங்குன்றம் அன்னதானம் வந்து 27/8/2026 பௌர்ணமி அன்றைக்கு ஸ்ரீ சிவமுருகன் மகால், பெரிய ரத வீதி, கிரிவலப்பாதை, சாயந்தரம் 5 மணிலிருந்து. அதற்கான தொடர்பு எண் திருமதி தங்கம் 70 10 53 0034 7010530034. ஸோ இதை கவனத்தில் எடுத்துங்க. நம்பர் 2 வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு 108 தீர்த்தங்கள் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கோயில் சார்பாக ஒரு முக்கியமான மனிதர். நம்ம லோக்கலாக இருக்கிற தாமிரபரணி இது மாதிரி நதிகள்லாம் ரெடி பண்ணியாச்சு. தீர்த்தமலை வரைக்கும் நீங்கள் ஏதாவது போல் ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து, நான் இல்லை, நம்முடைய தலைவர் திரு கணேசன் அவர்களுடைய தலைமையில் நீங்கள் ப்ராப்பராக சொல்லிட்டிங்கன்னா இது 4ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும், செப்டம்பர் 4க்குள்ளே. ஸோ நம்ம பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துடலாம் அதை. ஸோ நீங்களும் வந்து தரிசனம் பண்ணலாம் தாயாரையும் சிவனையும். ஸோ அதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. தலைக்காவிரி தோன்ற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விசேஷம் இருக்கும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது சம்மந்தமாக நீங்கள் யாரையாவது தொடர்பு கொள்ளலாம். யார்கிட்டயாவது டவுட் கேட்குன்னா 98 403 94 600 98403 94600. திருமதி உமா அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பொதுவான விஷயங்களில், மட்டக்களப்பில் ஒரு ரொம்ப புனிதமான காளியம்மன் கோயில் இருந்தது. அதை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்புல்லா அப்படின்றவர் வந்து தங்கிட்ட ஆட்சி இருக்குது அப்படின்னால இடித்து தரமட்டமாக்கிட்டு ஒட்டமாவடி மீன் சந்தை அப்படின்ற ஒரு சந்தையை உருவாக்கிட்டார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது நல்ல விஷயம் அல்ல. ரெண்டாவது வந்து நம்ம தாவேக்கா பற்றி நம்ம அன்பு சமீபத்தை கூட அண்ணா அவசரப்படாதீங்கண்ணே, அவங்க நிறைய டைம்லாம் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு டைம் கொடுக்கலாம் மேட்டரில், நான் அரசியல்வாதியாண்ணே. பட்டு திரு மாரிதாஸ் மற்றும் திரு சவுக்கு சங்கர் வந்து டிவிக்கோட ஆள் தான். அவரே கரடியே காரி துப்புன மொமெண்ட் மாதிரி அவரே இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் நான். மாரிதாஸும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது என்னென்னா, 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சருடைய மனைவியின் உறவினர் பேரில் வாங்கப்படுகின்றது. அது வந்து சாயப்பட்டறை இந்த தொழிலதிபர்கிட்டருந்து பணம் வாங்கி அதில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இது நான் சொல்லலை, இது அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். அந்த மந்திரி வந்து விஜய் பாலாஜி, ஈரோடு மாவட்ட மந்திரி. இது தாவேக்கா ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணலை அப்படின்றது சொல்லக்கூடாது. அதாவது நாங்கள் சுத்தமான கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது இப்போ அடிப்படை ஆரம்பிச்சிருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நான் ஒரு பெரிய தவறை நான் பார்க்குறது என்னென்னா, உதயநிதியை வந்து திட்டுறது, இந்த நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் மற்றவங்களாம் திட்டுறதை வந்து அவர் ரசிக்கிறார். இது பொதுமக்களுக்கு தெரியாது. விஜய்க்கும் உதயநிதிக்கும் பர்சனல் சண்டை. தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் பர்சனல் சண்டை. அந்த சண்டையில் முட்டாளானது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டோம் அத்தனை பேரும் முட்டாள். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் லைஃப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கெலாம் ஏடிஎம்கே ரெட்டலைக்கெலாம் ஓட்டே போட்டதில்லை. ஆனால் நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 1 கோடி மடங்கு
பெட்டர் சிஎம் தென் டிஎம்கேவுடைய ஸ்டாலின் அண்ட் டிவிகேவுடைய விஜய். இதை நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் ப்ராப்ளம் இருக்குது இந்த கவர்மெண்ட்டில். இவங்க வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரத்தை வந்து சட்டப்பேரவையில் வந்து மேட்ரே தெரியாமல் உளறி கூட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், அந்த சபாநாயகர் ஒரு அற்புதமான ஒரு நல்ல சபாநாயகராக இருந்து நல்லபடியாக சபை நடத்துகிறார். நல்ல விஷயங்களை நான் அவர்கிட்ட இருந்து பார்க்குறேன். ஒரு கிறிஸ்துவர் அந்த மத பிரச்சாரம் மாதிரி சில விஷயங்களில் தலை தூக்குனாலும் டசன்ட் மேட்டர். நம்ம திருக்குறள் படிக்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறார். ஆனால் அவர் சீம்ஸ் டு பி அ வெரி குட் ஸ்பீக்கர் ஃபார் தமிழ்நாடு அசம்பிளி. இது முதல் விஷயம். ஸோ ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஊழல் பண்ண மாட்டேன்ட்டு ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், அவ்வளோதான். ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஒரு உத்தரவு ஜிஓ வந்திருக்கு. இன்றைக்கி வந்தால் நேற்று வந்து அதில் நான் டேட் கூட பார்க்குறேன். இன்றைக்கி தான் எனக்கு அனுப்பப்பட்டது. ஒரு புகழ்பெற்ற வக்கீல் மூலமாக. அவர் வந்து இந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தான் சண்டை போடுவார் இந்து மக்களுக்காக. திரு ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அந்த ரமேஷ் அவர்களோட வழக்குகள், திரு பாஸ்கரோடைய வழக்குகள்லாம் அவர் தான் வந்து ஆஜராகி ஃபைட் பண்ணுறது. ரொம்ப அருமையான நேர்மையான மனிதர், ரொம்ப ரொம்ப நேர்மையான மனிதர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த மெசேஜ் அனுப்பிச்சது என்ன, நான் ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா, அறங்காவலர் வந்து பரம்பரை இல்லாத அந்த அறங்காவலர் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும். அந்த வகையில் அறங்காவலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் ஏற்கனவே வந்து இந்த சுமதி ஸ்ரீன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அப்புறம் அந்த கல்பாதி ஃபேமிலியிலேருந்து ஒரு அம்மா, அப்புறம் அந்த பாடகர் வேல்முருகன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு ஆளாக நான் பார்க்கல. இது யாருக்குமே எந்த நாலேஜும் கிடையாது. சுமதி ஸ்ரீயோட கணவர் வந்து ரொம்ப க்ளோஸ் டு விஜய் கவர்மெண்ட். அவர் ஏதோ சினிமாவில் சம்மந்தப்பட்ட ஆள். அது வரைக்கும் எனக்கு தெரியும். எனக்கு அவர் பேர் பென்னின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் கரெக்ட். பட் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க கணவர் கிறிஸ்டினாக இருக்கார், அவர் கிறிஸ்டின்லாம் மேட்டர் இல்லை. இவங்க வந்து சுகி சிவம் அண்ட் தேசம் அங்கே கட்சியால் பாதிக்கப்பட்ட பெண்ணு. சினிமான்றது ஒரு பேக்கப் இருக்கிறதால அவங்க உள்ளே வராங்க. கல்பாத்தி அகரம் அவங்க வீட்டிலேருந்து அந்த பொண்ணு, அந்த அம்மா வந்து சினிமா பேக்ரவுண்டில் வராங்க. 2 படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேல்முருகன் சினிமா பாடகர். 6 பேரில் 3 பேர் சினிமாலேருந்து வந்திருக்காங்க. அதான் ரொம்ப சினிமா சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இதில் என்னென்னா, சம்பத்துன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருந்தாங்க, ரொம்ப நேர்மையான ஆள். அவரை எடுத்துகிட்டு பொள்ளாச்சி ஆனமலை இந்த சேத்துமடை அந்த ஏரியாவை சேர்ந்த தரணிபதி ராஜ்குமாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவர் வந்து உயர்மட்ட உயர்மட்ட செயல் திட்ட உறுப்பினராக இருந்தார். உயர்மட்ட குழு அதுக்கு உறுப்பினராக இருந்தார் போன கவர்மெண்ட்டில். வெரி க்ளோஸ் டு சேகர் பாபு. அவரை திரும்ப வந்து இவங்க சர்ச் கமிட்டியில் போட்டிருக்காங்க. அவர் குமரகுருனுக்கு ரொம்ப க்ளோஸ், சேகர் பாபுக்கு ரொம்ப க்ளோஸு, அவர் எல்லாருக்குமே க்ளோஸு. ஏன் அவருக்கு கொடுத்தல எனக்கு எதாவது வருத்தமாக? எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் என்னென்னா, எல்லா கோவிலில் கொள்ளடிக்கிறவனும் வந்து அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார் அவங்கள வந்து காப்பாற்றுறதில்ல. திருமதி விஜயலட்சுமின்னு ஒரு இப்போ கரூரில் டெப்டி கமிஷனர் இன்சார்ஜ், திருப்பூர் அவங்க ஏசியோ சம்திங் டிசி ரேங்கில் இருக்காங்க. அந்த அம்மா கூட காட்ஃபாதர். அந்த அம்மா அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்ச கொள்ளை கிடையாது. இது என் மேலே கேஸ் போட்டால் நான் வந்து இப்போ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், என் டேபிளில் ஃபைல் இருக்குது அப்படின்னு நான் வேண்டான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த அம்மா திருடினதுக்கு. அதே போல் பணக்கட்டை திருடிடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க, வெள்ளியை திருடுவாங்க. சித்தாப்பூர் கோயிலில் வந்து ஒரு திருடி மாட்டினோன்னு மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டது இப்படி இவர் தான். அப்போது அவர் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கமுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, போன கவர்மெண்ட் வந்து பண்ண தவறு இந்த கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. சரி, 3 பேர் சினிமாவில் வந்து போட்டிங்க, அவங்கள பற்றி அவங்களுடைய யாரும் பணம் திருடுவாங்க, யாரும் பணம் வாங்குவாங்கன்னு நான் சொல்லலை. அவங்க மேலே விஜய் அன்பு உள்ளவங்க, விஜய் அன்பால் கொடுத்துருக்காரு, அக்செப்டட், அக்ரீடு. ஆனால் தரணிபதி ராஜ்குமாருக்கு ஏன் கொடுக்கணும்? அவர் இன்றைக்கும் வந்து ஒரு 4 சென்ட் இடம், அந்த கோயிலோட இடம் ஒரு நாயுடு ஃபேமிலி கொடுக்க வரும்போது அந்த இடத்த அவர் தான் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கோயில் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணால் இவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். இன்றைக்கி அந்த ஃபேமிலி வந்து அந்த கோயிலுக்கு அது போகலன்னு வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ அந்த இடத்தையும் இன்னும் வரைக்கும் கொடுக்கல. இப்போ மரத்தேர் பண்ணுறேன்னு அவர் கிளம்பியிருக்காரு அவர் சம்மந்தப்பட்ட ஊரில் உள்ள கோயிலுக்கு. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவரெல்லாம்
விஷயம் இல்லை. அவங்களுடைய மாமா சக்தி சுகர்ஸ் மாணிக்கம் அவர்களாம் வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ்லேயே நான் சாப்பிட்ருக்கேன். 2-3 மீட்டிங்லாம் அவங்க இப்போ சமீபத்தில் நான் சொல்ல 6 மந்த்ஸ்க்குள்ளே நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன். தர்மேந்திர ராஜ்குமார் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவங்க ஒரு தொழிலதிபராக அவங்க என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் திமுகவுடைய மனிதர், திமுகவுடைய ஆள், அவருக்கு எப்படி இவங்க இந்த பொறுப்பை கொடுத்தாங்கன்றது ஒன்று. இது வந்து ஜாதி பாசமா, செங்கோட்டையனுடைய வேலையா, பணமா, இல்லை சேகர்பாபுவோட அமைச்சர் ரமேஷ் அண்டர் டீலிங்காக, இதெல்லாம் வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். பட் இவர் தர்மேந்திர ராஜ்குமார் கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை எந்த அளவுக்கு சிதைக்கணும்னு நினச்சி அதுக்கான செயல்களை செயல்பட்டார். ஆனால் அவரால் பண்ண முடியல. அவருடைய டேர்மில் அதை பண்ண முடியல. அந்த தாயார் அவர் வெளியில் நிற்க வச்சாங்க. அவர் கூட இருக்க ஒரு குறி சொல்கிற அம்மா, அந்த அம்மா அடித்த கொள்ளை, அந்த அம்மாவுடைய ஆட்டம், ஒரு ரேஷன் அவர் கூட 2 பேர் மெம்பர், அவர் கூட ஒருத்தர் அவர் தோட்டத்தில் வேலை செஞ்சால், இன்னொருத்தர் வந்து ரேஷன் ஒரு டைமில் ரேஷன் அரிசிலாம் கடத்தினவர், திமுகவை சேர்ந்தவர். இப்போ திரும்ப இவங்களுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எதுவும் நெகட்டிவாக பேசாதீங்கன்னு சொன்னேன். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற விஜய் வேறு, விஜய் கண்ட்ரோலில் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள் வேறு என்பதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இது டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய லாபி வந்து திரு விஜய் அவர்களை செயல்படாமல் வந்து பண்ணிகிட்ருக்கு. நானும் திரு விஜய் அவர்களை வந்து பெட்டராக பண்ணுவாருன்னு நானும் நம்புகிறேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சட்டசபை ஆக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கு. நம்பர் 2, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. நம்பர் 3, உதயநிதியை காலி பண்ணணும், உதயநிதியை அட்டாக் பண்ணணுன்றதுக்காக சில்லறத்தனமாக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது. நான் நீ கார் கேட்கல, ஏன் பங்களா கேட்டேன், இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்துக்கு உச்சக்கட்டம். இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமாக, இதெல்லாம் வந்து சட்டசபையில் நம்ம பேசி நம்ம மக்களுக்கு எதாவது ஆக போதா? இன்ஃபேக்ட் கார்பரேஷனில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயருடைய உத்தரவு இல்லாமலே இவங்க சென்னை மக்களுக்கு வந்து பெரிய டேக்ஸ் பர்டனை கொடுத்தாங்க. பயங்கர கொந்தளிப்பு வந்தோடனே உடனே அதை ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த ஆர்டரும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணல அவங்க. இது கவனம் இருக்கட்டும் மக்களுக்கு. ஸோ போக போக தெரியும். நான் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் குழுவில் கூட மெசேஜ் போட்டிருந்தேன். இது நிறைய பேர் எங்கள் குழுவில் சேர்ந்தவங்க ஓட்டு போட்டாங்க. திட்டத்துக்கெலாம் வாய் இருக்குது, ஆனால் நாய்கள் வந்து பேச முடியாது இல்லையா, வெறுமனே குறைக்க தானே முடியும். நான் நாய் குறைச்சிட்டே இருக்கேன், அவ்வளோதான். அதே போல் இந்த அரசாங்கத்துடைய இன்னொரு முட்டாள்தனமான விஷயம் என்னென்னா, ஒரு கம்யூனிஸ்ட் வந்து இட்ஸ் அ குட் பார்ட்டி, அது வந்து நிச்சயமாக வேணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தொழிலாளிகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். காம்ப்ரமைஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஆக மாட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல இயக்கம். மேபி அவங்க சூழ்நிலை இன்றைக்கி வந்து திமுகவா அதிமுக சில இடங்களில் பணம் வாங்கி அவங்க கட்சியை நடத்தணும் இல்லையா, வாங்கியிருக்கலாம். பட் ஓவரால் சென்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரே ஒரு இயக்கம், ரொம்ப ஸ்ட்ராங்கான இயக்கம், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு இயக்கம். அதாவது வந்து ஓனர்ஸ்க்கு எதிராக. ஓனர்ஸ் எப்போவுமே சரின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போது அந்த கம்யூனிஸ்ட் கட்சின்றது வந்து நாட்டுக்கு தேவை. அந்த ஒரு வட்டாட்சியர் குஜிலியம்பாறை ஏரியாவில் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார் அஃபிஷியலாக. என்ன அனுப்புகிறாருன்னா, யாரெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் உங்கள் ஊரில் இருக்காங்க, எனக்கு அந்த சர்வே எடுத்து எனக்கு கொடுங்க, சென்சஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அயோக்கியத்தனம். உடனே இவங்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோடனே நம்ம திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து சீஃப் செக்ரட்டரி தான் இந்த ஐடியா கொடுத்துருக்காரு, இது வந்து பிஜேபியோட ஆள் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அறிக்கை, அவங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கூட மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் போட்டதுனால தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட், நாங்கள் இருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. அதாவது அமித்ஷா அவர்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், நீங்கள் காங்கிரஸ் உங்க கூட வச்சுருக்க வரைக்கும் நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு. அதோடைய விளைவுகள் இங்கே ஸ்பார்க் ஆகுது. ஏற்கனவே வந்து ஒரு ரிவர்ஸ் டிசிஷன் எடுத்தார் விஜய் அவர்கள். இப்போது அமித்ஷா சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த கம்யூனிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்ற ஒரு விஷயம். 3வது காங்கிரஸ் கோவப்படுறாங்க ஒரு விஷயம். இது வந்து ஒரு வகையில் நாட்டுக்கு நல்லது, ஒரு வகையில் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆப்பு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது காலம் பதில் சொல்ல இதெல்லாம். அண்டு நான் ஒரு கமெண்ட் ஒன்று, இன்னொரு விஷயம் வந்து இந்த கவர்மெண்ட்டோடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது,
இந்த பரமத்தி வேலூர் பக்கத்தில் ஜேடர்பாளையம் ஒரு அணை உண்டு. 40 நாள் 45 நாளில் வந்து தண்ணி திறந்து விட்ருவாங்க விவசாயத்துக்கு. அது ஒரு ஒரு 40 அடி இருந்தாலும் இப்போ 65 70 அடிக்கு மேலே தண்ணி இருக்குது. ஆனால் கடந்த ஒரு 75 நாட்களுக்கு மேலே போராடுறாங்க மக்கள், அவங்க தண்ணி திறந்து விட மாட்டாங்க. காரணம், அங்கே வந்து அந்த ஊரில் ஜெயிச்சது வந்து ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ. மக்களும் பந்து பண்ணிட்டாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, உள்ளே இறங்கி நிற்கிறாங்க, தண்ணியில் நிற்கி அவங்க வந்து விடலை. இது இந்த கட்சி இவங்களும் பழிவாங்கிற ஒரு இயக்கம் தான். திமுக எப்படி அதிமுகவை பழிவாங்கிச்சு, எப்படி கருணாநிதி ஜெயலலிதா பழிவாங்கினார், ஜெயலலிதா கருணாநிதியை பழிவாங்கினார். அதே போல் இப்போ தாவேக திமுகவும் அதிமுக பழிவாங்கின கூட பிரச்சனை இல்லை, ஓட்டுப்பட்ட மக்களையும் பழிவாங்கிறாங்கன்றது தான் இது விஷயம். இது நான் சொல்கிறது போயின்னா நீங்கள் பரமத்தி வேலூர் நாமக்கல், அந்த நாமக்கல் டு கரூர் ரோட்டில் வேலூர் பரமத்தின்னு 2 ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உங்களோட விவசாய நண்பர்கள் தெரிஞ்சவங்க தானே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு நேற்று ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், ஷண்முகம்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ வாஸ்து ஷண்முகம் ஜி ஷண்முகம் ஏதோ போட்டிருந்தார். அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ஒரு 3 பக்கத்துக்கு போட்டிருந்தார். செம்ம திருத்திட்டுருந்தாருங்க. நீ 15 வருஷமாக பார்க்குறேன், நீ பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேற, அன்றைக்கி அப்படி தான் இருக்கேன், இன்றைக்கி அப்படி தான் இருக்கேன். அப்புறம் இப்போ 10,000 கொடுத்தவங்களாம் மரியாதையாக சொல்கிறேன், 500 கொடுத்தவங்கள ஒருத்தின்னு சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். நான் ஏன் கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணேன்னா, அதை நான் படித்து அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்து மறுபடியும் வந்து அவர் ஒரு ரிப்ளை கொடுத்து எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த கமெண்ட்டோடைய ஃபுல் சென்ஸ் என்னென்னா, என் மேலே ஏதோ உச்சக்கட்ட கோவத்திருக்காரு, ஏதோ ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டு, என்னால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால் அவர் நிறைய இடைசர்கள்லாம் போட்டு, நீ தலைக்கணம் பிடிச்சவன், திமிர் வச்சு மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடலாம், ஆடுற ஆட்டம் போடுற, அது இதுன்னு சரி நிறைய விஷயம் போட்டிருந்தார். அந்த நண்பருக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு தலைக்கணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னுடைய தலை கனமாக இருந்துட்டு போட்டுமே, அவ்வளோதானே. உங்களுக்கு அதில் என்ன சங்கடம்? எனக்கு தலை கனம்னு நான் சொல்ல மாட்டேன், மூளை வந்து உங்களுக்கு கனமாக இருக்கிறதால என்னுடைய தலை உங்களுக்கு கனமாக தெரியுது போல் இருக்கு. 2வது வந்து ஒருத்தின்னு அந்த அம்மாவை ஏன் சொன்னேன்னா, இப்போ நீங்கள் உச்சக்கட்ட அன்பு இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். உங்கள் அம்மாவை அம்மா வாங்க, அம்மா போங்க, அம்மா உட்காருங்க, அம்மா சாப்பிடுங்கன்னு சொல்லுங்களேன். அம்மா வாம்மா, நீ என்னம்மா பண்ணுற, அம்மா எவ்வளோ நேரமாக கேட்குறேன், என்ன தான் பண்ணுறம்மா, நீ எடுத்து வர போறியா இல்லையா, நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ அந்த அம்மாவையோ அவங்க வயசு என்னன்னு தெரியாத சகோதரியோ நான் வணங்குற ஆண்டாளாக பார்க்குறேன். ஆண்டாளை நான் திட்டின மாதிரி அவனும் திட்டிருக்க மாட்டான், உரிமை அது. ஸோ நான் இது வந்து நான் பண்ணதை வந்து நான் தெரியாமலாம் பண்ணேன்னு சொல்லலை, நான் தெரிஞ்சுதான் அந்த வார்த்தையில் யூஸ் பண்ணேன். அவர் சொன்னது ஒரு விஷயம் உண்மை, நான் அதை ஏற்கனவே ஒத்துருக்கேன். எனக்கு பெண்களில் வந்து நான் மதிக்க மாட்டேன். ஒரு பெண்மணியை ரொம்ப கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறேன், திரும்ப அதே வார்த்தையை அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. என் நண்பன் கூட இருந்த அப்தாலிஃப், பெண்கள் இப்படி பேசாத, தப்பு சொப்பு, நீ பண்ணுறது தப்பு, பல 100 முறை என்னை திருத்திருக்கான். நான் சொல்கிறேன்ல, நானும் ஒரு மேல் சாவனிசம் ஆணாதிக்கம் உள்ள ஒரு மனிதனாக தான் இருந்தேன். இன்றைக்கி அப்படி இல்லை. அதுபோல் சாயல் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக நான் என்னை மாற்றிக்கிறேன். நான் உங்களை தவறுன்னுலாம் நான் சொல்லலை. 2வது, உங்களுடைய சொந்த கருத்துக்களை, என் மேலே உள்ள கோபங்களை, வன்மத்தை யாரோ ஒருத்தருக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர வேண்டாம். எதாக இருந்தாலும் என் அலுவலகம் இருக்குது, என் நம்பர் இருக்குது, என்னை கூப்பிட்டு என்னை திட்டுங்க, சொக்கலிங்க இங்கே தப்பு பண்ணுற, இதுக்கு திருத்திக்கோ, இல்லைன்னா நல்லதில்லை, நீங்கள் வார்ன் பண்ணலாம், மிரட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் ஒரு என்னோடய யூடியூப்பில் அந்த உங்களுடைய வன்மத்தை கொட்டதுனால உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அந்த வன்மம் வந்து நமக்கு உடம்புல நோயை கொடுக்கும். ஸோ வன்மம் இல்லாத வாழ்க்கையை நீங்களும் முன்னெடுங்க, நானும் அதை முன்னெடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் திருக்கோவிலூரில் வந்து சக்தி சேவை மையம்னு ஒரு மையம். அங்கே காமாட்சி புருஷோத்மன் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. அவங்க வந்து ஒதியத்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து வரும்போது அவங்க ஏதோ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ தட்டுக்கு தான் 2,000 ரூபா மாதம் செலவு பண்ணுறோம் அப்படின்னும்போது, சரி என் பசங்க வந்து சேவிங்ஸ் 13,600 ரூபா உண்டியில் வச்சுருக்காங்க, தட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்னும்போது 500 தட்டு வந்து 16,500 ரூபா ஏதோ சொல்லியிருக்காங்க. அது ஒரு சின்ன லெவல், சின்ன தட்டு, கொஞ்சம் ஒரு காசு குறைவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாணியில் கொடுத்தலாம் நல்ல கனமான தட்டு, இது கனம் குறைந்த, மிக மிக கனம் குறைந்த ஒரு தட்டு. அப்போது அதாவது இதில் என்னென்னா, அந்த பிள்ளைகளோட உண்டியல் எடுத்து மக்கள் சாப்பிடும்போது அதுக்கு நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. 1. 2வது, அதை பார்த்த அருள் ஒட்டஞ்சத்திரம் என்பவர், அவர் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாரு. சரி, அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, அது நான் என்னோடய பர்சனல் இது வேறு, அவங்களோட தொழில் வேறு. அதனால் அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா,
நான் ஒரு 100 தட்டு வாங்கி கொடுத்துட்றேன். அது தெரிய வந்த உடனே இதுதான் வந்து இது ஒரு தொற்று நோயாக மாறணும். அந்த கொடுக்குற பழக்கம் தொற்று நோயாக மாறணும். அந்த வகையில் அருள் அவர்களையும் கொடுக்க வைத்த காமாட்சி தாயாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்வாங்க வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இப்போது சொல்லிடுறேன். ஒன்று வந்து வெற்றிக்கு அடிப்படைன்ற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நம்புங்கள். மூன்றாவது, நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதை நேசியுங்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதை தயவுசெய்து கைவிடாதீர்கள். இப்போ இந்த வாஸ்து சண்முகம்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்மத்தில் என் மேலே ஏதோ கோவப்பட்டு இந்த வாஸ்துன்னு ஏதோ ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணி அவரை திட்டு இருந்துட்டார். தட்ஸ் ஓகே. ஆனால் அது வந்து நான் ஒரு நேரம் கழித்து பார்க்கும்போது ஒரு ஆளை பார்த்தா பணம் வரும். அதில் 2 விஷயங்கள் இருந்தது. சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க நல்லா இருக்காங்க, சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கருத்து. அவங்க இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. நல்லா இல்லாததுக்கு நான் காரணமா அப்படின்றது வந்து டிபேட்டபிள். இப்போ உதாரணத்துக்கு உஸ்லம்பட்டியில் சஞ்சய் பாபு வீடு கட்டின உடனே ஒரு பெரிய விபத்து சந்திக்கிறாரு. நான் உடனே ஒரு உஸ்லம்பட்டி அவங்க வீடு வந்து ஒரு அக்கா தங்க அண்ணன் தம்பி ஒரு 6 பேர் கிட்டத்தட்ட அந்த மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி இருக்கும். அவங்க இன்றைக்கும் பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பம். நான் உடனே அவங்க வீட்டுக்கு போய் என்னென்னு பார்த்தேன். அவங்க காம்பவுண்ட் போடல. அப்புறம் காம்பவுண்ட் போட்டால் இன்றைக்கும் அவர் இருக்கார், நானும் இருக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த பாயிண்ட் என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று. நம்பர் 2 வந்து எப்படி அந்த பணம் வந்ததுன்றது ஒன்று. ஸோ நல்லபடியாக பண்ணி பணம் தவறான வழியில் இருக்குது. இப்போ லஞ்சம் வாங்கி வருது அப்படின்னா அதுக்கான வேலையை அது பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து தேவையில்லாமல் என் கெட்ட பேர் வாங்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எல்லோரும் வேணும் அப்படின்றதுக்காக இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்தேன். 96 எடுத்த முடிவு. 1996, 2006, 2016, 2022 நான் அதை வந்து ஐ டிசைடட் இது வேணாம். இதில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர் சொன்ன ஒரு விஷயத்தினால அதை விட்டு வெளில வந்துடுறேன். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை கவனிங்க. அது அப்படின்னும்போது நான் செய்தது தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ இந்த 2026 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30 வருட கனவு. நான் வேறு தளத்துக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணேன். அந்த தளத்துக்கு நான் போக போகிறேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது தவறு என்றால் அதை வந்து ஒன்று திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு புதுசான ஒரு விஷயத்துக்கு போங்க. நீங்கள் அப்படி என்ன செய்ய போகிறீங்களோ அதை முழுசாக நம்புங்க. நம்மளால் ஜெயிக்க முடியும். we are here to win the battles, we are not here to lose the battles என்ற ஒரு விஷயத்தை நம்புங்க. நான் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது சாத்தியம். அதே போல் அதை நேசிக்கணும். எந்த சூழ்நிலையும் அதை கைவிட்டக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வரும். நல்லா நேசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உடனே ரிசல்ட் வந்துன்னு நான் சொல்ல மாட்டேன். நேசித்து பண்ணுறீங்க. சில இடங்களில் ரொம்ப டஃப்பான கால் வந்து இனிமேல் முடியாது, பணமும் இல்லை மனசும் இல்லை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நாம் எடுக்க வேண்டிய முடிவு நம்ம விடக்கூடாது, கைவிடக்கூடாது. தொடர்ந்து போராடுங்கள். போராடுறதுக்கு தான் வாழ்க்கை. இந்த போராட்டத்துக்கு இல்லை போராட்டம் இல்லாமல் ஒரு வெற்றி கிடச்சுன்னா அது வந்து சுமைக்காது. போராட்டத்துக்கு முடிவில் வந்து ஒரு வெற்றி கிடைக்குதுன்னா அதுதான் வந்து அல்டிமேட் லைஃப். ஸோ அந்த லைஃப்பை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்றது தான் இதோடைய பாயிண்ட். ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் வெற்றிக்கு அடிப்படையான இந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக பேசணும்னு நினச்சேன். நம்ம நிறைய விஷயங்களை நோட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நாமக்கல்ல நிறைய இருக்குது. நாமக்கல்ல இது சம்மந்தமாக கொஞ்சம் என்ன சொல்கிறது விரிவுபடுத்தி சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.